இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி, டைரக்டட் பை லார்ட் அண்ட் மில்லர். இந்த 2 டேரக்டர்ஸ் தாங்க ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் லெகோ மூவிஸ் எல்லாம் எடுத்தது இவங்க தான். அண்ட் இந்த படத்துக்கு வெயிட் பண்ண ஹைப்புக்கு விஷுவல்ஸும் ஸ்டோரிஸும் ரெண்டும் வச்சு வேறு லெவலில் டெலிவர் பண்ணிட்டாங்க. இந்த படம் பேர் கேட்டோன்னே என்னடா ஏதோ கான்வென்ட் ஸ்கூல் பேர் மாதிரி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. இந்த படம் வந்துட்டு பக்காவான ஸ்பேஸ் அட்வென்ச்சர் ஃபிலிம் அண்ட் இது ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி பேசணுன்னா ஒன்றும் இல்லை, இந்த உலகம் வந்துட்டு அழிய போது, நம்ம ஹீரோ தான் காப்பாற்றணும். இவர் எப்படி காப்பாற்றுறாரு, நடுவில் என்னெல்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஏலியன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அந்த ஏலியனுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற கனெக்ஷன், அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், இதை பேஸ் பண்ணி தான் மொத்த படமுமே இருக்கும். ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ ரைன் காஸ்லிங் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான் முழிச்சிருப்பார். முழிச்ச உடனே வந்துட்டு எல்லாமே மறந்துருக்கும். அவர் பேர் என்ன, எதுக்கு இங்கே வந்திருக்கோம், எல்லாமே எதுவுமே ஞாபகம் இருக்காது. இது ஆக்சுவலாக லிட்டரலாக எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே பிளாங்காக ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதே ஃபீலிங்கில் தான் அவர் இருப்பார். அண்ட் அவர் கூட வந்திருக்கிற க்ரூமேட்ஸ் எல்லாருமே இறந்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ லோன்லி மிஷன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒரு சூசைட் மிஷன். அண்ட் படத்தில் ஒரு பாதி மூவி தனியாக போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் நடுவில் வந்துட்டு புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் நம்ம ஏலியன் ஃப்ரெண்ட் ராக்கி. இந்த கேரக்டர் வந்தவொடனே இந்த மொத்த மூவிமெண்ட்டு அப்படி ஷிஃப்ட் ஆகிரும். ராக்கி வந்துட்டு ஆக்சுவலாக வேறு ஒரு பிளானட்லேருந்து வந்திருக்கிற ஒரு ஏலியன் தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு 5 கால் இருக்கிற ஸ்பைடர் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கும் ராக்கிக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க இந்த மூவிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்த்த மூவிலேயே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், இன்டர்கேலக்டிக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்துட்டு அல்டிமேட். அண்ட் அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆயிரும், நீங்களே வந்துட்டு மூவி போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக விஷுவல்ஸ் பற்றி சொல்லணும்னா சிம்பிள் தான். இதெல்லாம் வந்துட்டு ஐமேக்ஸில் பார்க்க வேண்டிய தரமான படம். உங்களுக்கு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டை காப்பாற்றுறது, இல்லைனா ஃபீல் குட், இந்த மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மூவி போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரைன் காஸ்லிங் பற்றி சொல்லவே வேணாம், ஆக்டிங்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. டேனியல் பெம்பர்டனோட மியூசிக் ஸ்கோரும் அதுக்கப்புறம் இந்த பிஜிஎம்மும் வந்துட்டு இந்த மூவியை நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக கூட்டி போயிடுச்சு. அண்ட் ஃபைனல் வேர்டிக் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இன்டர்ஸ்டெல்லர் மூவி பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும், மார்ஷியன் பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும்னா, இந்த 2 மூவி கம்பைன் பண்ண மூவி தான் வந்துட்டு ஹெயில் மேரி. கண்டிப்பாக போய் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள், அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது எண்டிங் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க. நீங்கள் வெளியே வரும்போது சிரிச்சிட்டே வரலாம், அந்த மாதிரி ஒரு எண்டிங். ஸோ அவ்வளோதான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் ரிவ்யூ போகணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.